பெண்ணோட மதிப்பு அவக்கு இருக்கிற வெள்ள தோல் அல்ல. பெண்ணோட மதிப்பு அவ உடுத்திருக்கிற வெளிநாட்டு உடுப்பல்ல. பெண்ணோட மதிப்பு காதும் கையும் கழுத்தும் நிறையிறதுக்குள்ள தங்கம் போடுறதல்ல. பெண்ணுடைய மதிப்பு 4 லட்சம் சம்பளம் வாங்குறதல்ல. பெண்ணுடைய மதிப்பு மீடியாவில பேச்சு வெக்கம் இல்லாம பேசுறதல்ல. பெண்ணுடைய மதிப்பு ஆண்களோட மோதிக்கொண்டு போறதல்ல. ரசூலுல்லாஹ் காட்டினாங்க, ஒரு பெண் ஆக சிறந்தவளாக எப்ப தெரியுமா? வெக்கம் கூடினவாக இருந்தா. சின்ன வயசிலிருந்தே எப்படி வெக்கம் இந்த புள்ளகள்கிட்ட வரும்னு யோசி. அல்லாஹ்விட்ட மதிப்பாகிறவங்க தான். ஏன் தெரியுமா? வெக்கம் புக்ஸ்ல படிச்செடுக்கலாம். வெக்கம் லெக்சரை கேட்டு விடங்க இருக்கலாம். வெக்கம் வரணும். ஈமான வளர்த்து கொண்டீங்கடா, ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க அதோட சைஸுக்கு வெக்கம் வரும். 100க்கு 100 ஈமான் வளர்ந்தா வெக்கம் 100க்கு 100 வரும். 50% வெக்கம் ஈமான் வந்தா 50% வெக்கம் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரி ஷரீஃப்ல இருக்குது, நீங்க ஈமானை ஒரு மரம் என்று நினைங்க. அந்த மரத்துல 78 லட்சம் கொப்புகள் இருக்குது. அல் ஈமான் பிதுஉ வ சபஊன ஷுபா. ஈமான் 78 லட்சம் கிளைகளுள் ஒரு மரத்தை போல. ஆக உயர்ந்த கிளை லா இலாஹ இல்லல்லாஹ், ஆக தாழ்ந்த கிளை பாதையில மக்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய கல்லு முள்ளுகள் அகற்றது சொல்லிட்டு சொன்னாங்க. வல் ஹயாஉ ஷுபத்து மினல் ஈமான். வெக்கம் ஈமான்ட முக்கியமான ஒரு கிளை என்று சொன்னாங்க. புகாரியில் இடம்பெறுது. இன்றைக்கு நாங்க போற போக்க பார்த்தா அல்லாஹ் நம்பி கொடுத்திருக்கிறான் பாதுகாப்பாங்க. இந்த உம்மா வாப்படை போக்க பார்த்தா ரசூலுல்லாவுக்கு நேர் எதிரில் நிற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புள்ளகளை வெக்கத்தை கொடுத்தாங்க. அந்த புள்ளகளோட உடுப்பில வெக்கம் தெரிஞ்சிச்சு, அந்த புள்ளகளோட பேச்சில வெக்கம் தெரிஞ்சிச்சு, அந்த புள்ளகளோட சப்பாத்தில வெக்கம் தெரிஞ்சிச்சு, அந்த புள்ளகளோட நடையில வெக்கம் தெரிஞ்சிச்சு, அந்த புள்ளகளோட கஃன்ல கூட வெக்கம் தெரிஞ்சிச்சு. எங்கடவங்க பாக்குறாங்க எல்லாத்தையும் கலட்டி ரோட்ல கொண்டு வைக்கிறது. எங்கட உம்மா பாப்பாக்கு ஆசை எல்லாம் திறந்துட்டு வெளியில வந்துடும். நாங்க ஆசைப்படுற மாதிரி தானே புள்ள வரும். அவங்க நினைக்கிறாங்க வெக்கப்பட்டு கொண்டிருந்தா மடத்தனம் என்று நினைக்கிறாங்க. வெக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பிற்போக்கு என்று நினைக்கிறாங்க. இது சுத்தமா ஹதீஸுக்கு மாத்தமான சிந்தனை. ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னாங்க, அல் ஹயாஉ லா யஅதி இல்லா பிகைர். வெக்கம் நல்லது தான் கொண்டு வரும். வெக்கத்தால கெடுதி ஒன்றும் வராது. ஒருத்தருக்கு யாருமே பின்னுக்கு தள்ளப்பட்டு போறல. புகாரியில இருக்குது, ஒரு சஹாபி அவரோட தம்பிக்கு புத்தி சொல்றாரு, நீ இந்த மாதிரி வெக்கப்பட்டு கொண்டு பின்னுக்காய் கொண்டிருக்காதே, முன்னுக்கு இறங்கு என்று சொல்றாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்ல ஒரு சிபத் அந்த பிள்ளைகிட்ட இருக்குது, அதை இல்லாமல் ஆக்க வேண்டாம். ஆம்பளை பிள்ளை இப்ப போங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புள்ளகளை எப்படி வளர்த்தாங்க. புள்ளகள் மட்டுமில்ல சகோதரர்களே, மனைவியும் கணவனு பொறுப்பில்லையா? 11 மனைவிமார்களை மேலான ரசூலுல்லாஹ் வச்சிருந்தாங்க. ஒரே காலத்தில் 9 பேர் அவங்களுக்கு இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த ஈமான் சுப்ஹானல்லாஹ், அந்த பெண்களை உயர்த்திச்சு ஆண்களோட மட்டத்துக்கு. புகாரி ஷரீஃப்ல இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆம்பளைகள் இருந்தா ஈமான முழுமையை அடைஞ்சவங்க நிறைய பேர் உலகத்தில் இருந்தாங்க. பெண்கள் அப்படி இருக்கலைன்னா கமுல மினர் ரிஜாலி கஸீரூன். ஆண்கள்ல காமிலானவங்க முழுமை அடைஞ்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா பெண்கள்ல 4 பேர் தான் அந்த ஜமான்ல இருந்தாங்களாம். அந்த காலம் வரைக்கும் ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து உம்மா ஹஜரத் மரியம், 2வது பார்த்தா 3 பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய தர்பியாவில் இருந்தவங்க. எனது மனைவி ஹதீஜா, என் மனைவி ஆயிஷா, என் மகள் ஹஜரத் ஃபாத்திமா. ஈமான்ல காமிலான நிலை அடைஞ்சிட்டாங்க. வெற்றி பெற்ற ஒரு தகப்பன் ஹஜரத் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹ்வுடைய புள்ளகள சரித்திரத்தை எடுத்து படிச்சு பார்த்தா, வாசிச்சு பார்த்தா, அந்த பிள்ளைகளோட தலைமைத்துவத்தின் கீழதானா
எங்கட பெண்களும் நிக்க போறாங்க. இவங்க கியாமத்தில் எழும்பி அந்த பெண்களோட மூஞ்சை எப்படி பார்க்க போறாங்க எங்களுக்கு பயமாயிருக்கு. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாகிற நேரம் 32 வயசு. தாரீഖுடைய சில கிதாபுகள் இருக்குது 29 வயசு. 29 30 ஒரு வயசு உண்டாது. ஜம்பவான் போல போக வேண்டிய ஆள் இல்லையா? சீரத்துல எழுதுறாங்க, ரோட்ல போவாங்களாம் பர்தா போட்டு 70 வயசு கிளவி ஒன்று போற மாதிரி போவாங்களாம். கால் கையில முடம் வந்ததுக்கல்ல, உடம்பில பலம் இல்லாமல் அல்ல, நான் ஒரு வீராங்கனை போல நடந்தா எத்தனையோ ஆண்களோட பார்வை என் நடையில வந்துடும், பார்வையில பார்த்துருவாங்க, வித்தியாசமான சிந்தனைகள் பேய்த்திரும். என்ற நட பல ஆண்களை பாவத்தில போட்டுடும். சுவர்க்கத்து தலைவி நடக்கிறா, 28 29 வயசு பொம்புல 70 வயசு கிளவிய போல நடக்கிறா. நடையில தெரிஞ்சிச்சு வெக்கம், நடையில தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு நாங்க என்ன விரும்புவோம்? 60 வயசு கிளவியும் என்னவா ஆடி ஆடி போறீங்க, 15 வயசு புள்ள மாதிரி போங்களேன்னு எங்கட மாப்பிள்ளமா அனுப்பிடுவாங்க. வெக்கம் எங்க பேசிக்கன்னு பாருங்க. இன்னைக்கு எங்களை சந்தோஷம், எங்கட வயது வந்த பிள்ளைகள் மக்களிட முன்னால் அதுக்கு forward என்று பேர் வச்சுக்கிறாங்க. forward எல்லாத்துக்கும் முன்னுக்காகணுமா? முன்னுக்காக்குங்க ஆம்பளைகளை, பெண்களை போட்டு forward என்று சொல்லி சீரழிக்க வானம், மானத்தை கப்பல்ல பறக்க விட்டுற வானம், கேவலப்படுத்த வாதம் அவங்களை.